எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காடு களை எடுக்கிறதா வேலைங்க. பார்த்திங்கன்னா தெரியும், வெயில் பார்த்திங்கன்னா மண்டை பொழக்கிற மாதிரி வெயில் அடிக்குதுங்க. பாவம் ஆளுங்க அதுலேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 5 ஆள் வந்திருந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வேலை பிடிச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்களா. அப்போவே மறுபடியும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படியே தான் கிளைமேட் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. அது போக பனி விறுவிறுப்பும் வேறங்க. அப்படியே அங்கே வேலையை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 6 கட்டிங்ஸ் ரோஸ் குச்சி கொண்டு வந்திருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா நானும் கவனிக்கவே இல்லை. 2 நாளில் பார்த்திங்கன்னா சும்மா தான் வச்சுருந்தேங்க. 2 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டுருச்சு. பாக்நாத் கொண்டு வந்த கவர் இருந்துச்சு. அந்த கவரில் இருக்கிற மண்ணவே எடுத்து போட்டு நான் கட்டிங்ஸ் எடுத்து போட்டு வச்சுருந்தேங்க. நிழலில் தான் வச்சுருந்தேன், தென்னை மரத்து நிழலில். நல்லா வந்துருச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே பாக்தோப்புக்குள்ளே கொஞ்சம் இந்த இளநி போட்டிருந்த கோம்புகள்லாம் கிடந்ததுங்க. அதையெல்லாம் எடுத்து போட்டு தீய வச்சு விட்டுடலாம், கசகசன்னு கிடக்குதுன்ட்டு அதை எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் தீய வச்சுட்டு இருந்தேங்க. தீய வச்சதே பார்த்திங்கன்னா பாக்தோப்புக்குள்ளே ஒரு வேப்பமரம் ஒன்று இருந்ததுங்க. மலை வேப்பன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா வெட்டி ஒரு 3 வாழை போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி மரத்தையுமே முறிச்சு விட்டாங்க. பாக்கு மரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 பாக்கு மரமாட்ட போயிடுச்சுங்க. அதாவது சுழினா என்ன சொல்கிறது, குருத்து பூராமே வந்து இதாகிடுச்சுங்க. ஒரு மரம் பார்த்திங்கன்னா பட்டே போச்சு. அந்த இடத்துல அடியில் இருந்த மரமும் ஒரு மரம் இல்லை, நாற்றுலேயே செத்து போச்சுங்க. சரி, அதையும் அப்படியே இது பண்ணி விட்டு மரத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த இதையெல்லாம் எடுத்து தீய வச்சுட்டு இருந்தேங்க. அந்த கோதுகள்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்து க்ளீனாக வச்சுட்டு தீய வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் தேங்கின இந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா தேங்கினா அப்படியே கல்லாட்டம் ஆகிடுச்சுங்க. அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சேங்க. பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோ பருப்பு கொண்டு போயிருந்தேங்க. ஒரு 5 லிட்டர் பக்கமாக தான் வந்து எண்ணெயே கிடச்சிதுங்க. எப்படி எங்கள் வீட்டு யூஸ்க்கு இப்போ நாங்கள் பாதி யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் பாதி எண்ணெய் இருக்குதுங்க.